சீதாராமன் சீரியல் டிசம்பர் 25 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதாக்காகவும் அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காகவும் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சாப்பிடாம விரதம் இருக்காங்க. அதுக்கப்புறம் மயங்கியும் விழுந்துடுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் மகா நான் சாப்பிட மாட்டேன், யாரும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா, எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் உங்கள் உயிரை நீங்கள் பணைய வைக்க வேண்டாங்கிறாங்க சீதா நீ எவ்வளோ சொன்னாலும் நான் என் விரதத்தை கைவிட மாட்டேங்கிறாங்க மகாலட்சுமி விரதம் இருக்கிறதுக்கான உண்மையான காரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு கல்பனா சொல்லவும் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி கல்பனாவையே பார்க்குறாங்க. என்ன காரணங்கிறாங்க சேது. மகா இப்போ நான் சொல்கிற விஷயம் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு கல்பனா சொல்லிட்டு இருக்கா. கல்பனா அப்படின்னு சொல்லி மகா கத்திட்டு திரும்பவும் கண்டதையும் பேசி குழப்பிட்டு இருக்காத, விரதம் முக்கியம். அர்ச்சனாக்கா என்ன இதெல்லாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மகா கேட்டுட்ருக்காங்க. அர்ச்சனா ஆண்டி அப்போ இவங்க விரதம் இருக்கிறதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க சீதா. யார் சொன்னது, எனக்கு தெரியாதுங்கிறாங்க அர்ச்சனா. இப்போ தானே நான் சொல்லலன்னு சொன்னேன், அப்போ உனக்கு தெரியும் தானே அர்த்தங்கிறாங்க துரை. அண்ணன் அர்ச்சனாக்கா அப்படின்னு சொல்லி கத்தவும் கோவப்படுறீங்கிறாங்க சீதா. விரதம் இருக்கும்போது கோவப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, அப்போ திரும்பவும் கோவப்படுறீங்க அப்படின்னு சீதா கேட்கவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க கோவத்தை. இல்லை நான் கோவப்படலை, நான் ஏன் கோவப்படுறேன், பிரச்சனையை முடிக்க பார்க்குறேன், போங்க 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 போய் வேலையை பாருங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லவும், நாங்கள் போகிறதெல்லாம் இருக்கட்டும், கல்பனா என்னமோ சொல்ல வந்தாங்கல்ல அதை சொல்ல விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மீரா கேட்க, மகாவும் அர்ச்சனாவும் ஒரு மந்திரவாதியை போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லவும், கல்பனா திஸ் இஸ் த லிமிட் அப்படின்னு கத்திட்டு திரும்பவும் கல்பனா சொன்னா கேளு அப்படின்னு திரும்பவும் சாந்தமாக பேசுகிறாங்க மகா. என்ன கல்பனா சொல்லுங்கிறாங்க சேது. இதுக்கு மேலே என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. சீதா கர்ப்பமானதும் மகாவும் அர்ச்சனாவும் போய் ஒரு மந்திரவாதியை பார்த்துருக்காங்க. சீதா வயிற்றில் கரு உருவான நேரம் சரியில்லையா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே மகா என்னது விஷயத்தையே மாற்றி சொல்கிறா அப்படின்னு மகா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பிறந்தா குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் நல்லது இல்லையா, அந்த குழந்தையால் குடும்பத்தில் ஒரு உயிர் சேதம் ஏற்படுமா, அதுக்கு பரிகாரமாக தான் மகா இந்த கடுமையான விரதத்தை பண்ணிகிட்ருக்கா. ஒரு வாரம் குடும்பத்தில் இருக்கிற யாராவது மகா கடைபிடிக்கிற மாதிரி இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சீதா வயத்தில் இருக்கிற கருவை கலைக்க முடியுமா, அதனால தான் மகாலட்சுமி விரதம் இருக்கா அப்படின்னு கல்பனா சொல்லிட்டுருக்க. இங்கே பாரு சீதா, இவங்க சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, உண்மை என்னன்னு தெரிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு சீதாங்கிறாங்க மீரா. சீதாக்காகவும் குழந்தைக்காகவும் மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் இருக்கிற எந்த உயிருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விரதம் அப்படின்னு கல்பனா சொல்லவும், ஏன் எல்லாரும் என்ன பாவமாக பார்க்குறீங்க அப்படின்னு மகா கேட்கவும், என்ன மகா இது இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்துக்காக இதை பண்ணுற, அதை எங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணா என்ன அப்படின்னு சேது கேட்கவும், சொல்லலாம் வேண்டுதல் பழிக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தான் சொல்லலை, இவ தான் ஒளரிட்டா அப்படின்னு திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. இவ என்னை காப்பாற்றுறதுக்காக சொன்னாலா இல்லை கவுக்கிறதுக்காக சொன்னாலா தெரியலையே அப்படின்னு மகா யோசிச்சுட்ருக்காங்க. சித்தி நீங்கள் கிரேட் சித்தி, பியோர் டெடிகேஷன் சித்தி, சாக்ரிஃபைஸ் அப்படின்னு மாற்றி ராம் தங்கச்சிங்க 3 பேரும் சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டதுமே எல்லாத்துக்கும் மேலேயே 2 கையை தூக்கி காட்டுறாங்க மகா. அர்ச்சனா நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இது எவ்வளோ பெரிய தியாகம் அப்படின்னு சுபா சொல்லவும், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மகா கண்டிஷன் போட்டுட்டா அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், இதுதான் உண்மையாங்கிறாங்க துரை. அண்ணன் ஏங்கிறாங்க மகா. டேய் நீ போங்கிறாங்க சேது. யாரும் என்னை புகழவும் வேண்டாம் இகழவும் வேண்டாம், நான் என் கடமையை தான் செஞ்சேன். டாக்டர் என்னை சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணாதீங்க, நான் என் விரதத்தை கைவிட மாட்டேன் அப்படின்னு மகா சொல்லவும், சொன்னால் கேளுங்கிறாங்க டாக்டர். நோ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அச்சோ கோவத்தை குறைங்கிறாங்க அர்ச்சனா. திரும்பவும் கூலாகி சிரிச்சுக்கிட்டே, சாரி நீங்கள் யார் சொன்னாலும் மகா கேட்க மாட்டா, அவளுக்கா சரின்னு பட்டதை அவள் செய்வா, தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா மாடிக்கு போகிறாங்க. அங்கே போகிற ஸ்டெப்லேயே நின்று திரும்பி சீதாவையும் மீராவையும் பார்க்குறாங்க. திரும்பவும் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீராக்கா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குக்காங்கிறாங்க சீதா. மகாலட்சுமி மேடம் இப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பிபி ரைஸ் ஆகி மூளைக்கு போகிற நரம்பு வெடிச்சிடும், இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன மீராக்கா டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, அவங்க என்னடானா இப்படி நடந்துக்கிறாங்க, எதை நம்புறதுனே புரியலையே அப்படின்னு சீதா சொல்லவும், அவசரப்படாத சீதா, குழம்பாத, கொஞ்சம் பொறுமையாக இரு, உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலாங்கிறாங்க மீரா. இன்னொரு பக்கம் அர்ச்சனா செமையாக டென்ஷன் ஆகி கல்பனாவை ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளுறாங்க. நீ எதுக்காக அவசரப்பட்டு எல்லா விஷயத்தையும் சொன்ன, அதுவும் இல்லாமல் அந்த மந்திரவாதி விஷயத்தை எதுக்கு சொன்ன அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும், கல்பனா ரொம்ப கூலாக சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்மோக் பண்ணு,
யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். மகா என்னை பற்றி என்ன நினைப்பா? மகா பற்றி உனக்கு தெரியாது. அவளுக்கு டவுட் வந்துருச்சு. அவள் வாழவே விட மாட்டா. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குங்கிறாங்க அர்ச்சனா. இனி நீ இங்கே இருக்காத, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்கிறாங்க. என்ன ஆச்சு இப்போ? எதுக்கு இப்போ அழுதுட்ருக்க? நான் இப்போ எதுக்கு சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு கல்பனா கேட்கும். சொன்னதே தப்பு. இதில் உங்ககிட்ட நான் விளக்க வேற கேட்கணுமா? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ இங்கேருந்து போயிருங்கிறாங்க அர்ச்சனா. நல்லா கேட்டுக்கோ, மந்திரவாதியை பற்றி சொல்லி மகாவை காப்பாற்றியிருக்கேன். மகா விரதம் இருக்கிறது இந்த குடும்பத்துக்காக தானே எல்லாரையும் நம்ப வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான வேலையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே என்ன முக்கியமான வேலைங்கிறாங்க அர்ச்சனா. சீதா கருவால் இந்த குடும்பத்துக்கே கெடுதல்னு சொல்லி கருவை கலைச்சிட்டா? கருவை கலைச்சிட்டா இல்லை, கலைச்சிருவோம். அப்படி கலைச்சிட்டால் கூட யாரும் அதை பற்றி பெருசாக எடுத்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. குடும்பத்துக்கு வந்த கெட்ட நேரம் விலகுனதா அவங்க நினைப்பாங்க. கரு ஏன் கலைஞ்சதுன்னு யாருக்கும் கவலை இருக்காது. நம்ம மேலேயும் யாருக்கும் டவுட் வராது. புரியுதா அப்படின்னு கல்பனா கேட்கவும், இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா? எனக்கு புரியாமல் போச்சேங்கிறாங்க அர்ச்சனா. உனக்கு எப்போ தான் புரிஞ்சுது? இப்போ நான் ஸ்மோக் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும், உன்னை நான் திட்டிட்டேன், ஐ எம் வெரி சாரிங்கிறாங்க அர்ச்சனா. சரி போ, நான் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கல்பனா. சீதா பேசுனதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. ஸ்மோக்கிங் லேடி, என்கிட்ட உன் வேலையெல்லாம் வேணாம். நான் அந்த மகாலட்சுமியவே ஒரு கை பார்த்தது தெரியுமா? இன்னொரு வாட்டி இந்த சீனி போடு, டெக்காஷன் போடு, பால் போடு, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது சொன்னீங்க உங்கள் தலையில் கல்லை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சீதா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. பார்க்கலாம், நீ என் தலையில் கல்லை போடுறியா இல்லை நான் உன் தலையில் இடிய போடுறேன்னு வெயிட் அண்ட் சி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுபாஷ் ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சேது வராங்க. என்னடா வீட்டில் நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சேது சுபாஷ் கிட்டே கேட்டுட்ருக்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னுங்கிறாங்க சுபாஷ். கரெக்டாக அதுக்குள்ளே சீதா, மீரா, துரை 3 பேர் வராங்க. பின்னாடியே அர்ச்சனாவோட 3 பொண்ணுங்களும் வராங்க. அங்கிள், என்ன அங்கிள் இதெல்லாம்? செய்வன மாய மந்திரம் இதெல்லாம் சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா அப்படின்னு சீதா சொல்லவும், அந்த மந்திரவாதி சொல்கிறது சரியோ தப்போ அதை பற்றி யாரும் யோசிக்க வேணாம், அதை அப்படியே விட்டுருங்கிறாங்க சேது. விடுறதா? எப்படி நான் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க அப்படின்னு மீரா கேட்கவும், வேற எப்படி சொல்லணுங்கிறாங்க சுபாஷ். நான் உங்ககிட்ட கேட்கல, நான் சேது அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு மீரா சொல்ல, மகா என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கண்டுக்காதீங்கிறாங்க சேது. அங்கிள், அவங்க விரதம் இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சீதா சொல்ல, சீதா சொல்கிறத எனக்கும் சரின்னு படுதுங்கிறாங்க துரை. ஏண்டா, உன் தங்கச்சி பற்றி உனக்கு தெரியாதா? அவள் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மாற்ற முடியுமா? அவள் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், ஒரு 3 நாள் தானே, அவள் அப்படியே பட்டினி கிடக்கட்டும், அது மட்டும் முடிச்சிட்டா அப்பாடா இனிமேல் எதுவும் தப்பாக நடக்காதுன்னு அவள் ரிலாக்ஸாக இருப்பாரல்ல அப்படின்னு சேது சொல்லவும், நீங்கள் மகா விட்டு கொடுக்க மாட்டீங்கல்லங்கிறாங்க மீரா. அதுக்கு அப்பாவை என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கள்? சித்தி பாவம், அவங்க நல்ல விஷயத்துக்காக விரதம் இருந்தால் அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்பவுமே சித்தியை குறை சொல்கிறதே வேலையாக போச்சு அப்படின்னு ராம் தங்கச்சிக்கு 3 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மீரா கேட்கவும், இந்த கோவத்துக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லைங்கிறாங்க அஞ்சலி. வேற என்னத்துக்கு குறைச்சலுங்கிறாங்க சீதா. உங்களை சொல்லலை, நாங்கள் அவங்கள சொன்னோம் அப்படின்னு சொல்லவும், நானும் அவங்களுக்காக தான் பேசுகிறேங்கிறாங்க சீதா. சீதா, இந்த பேச்சு விட்டுட்டு பேசாமல் போங்கிறாங்க சுபாஷ். சுபாஷ் அங்கிள், முதல்ல அவங்கள கண்டிங்க, அவங்கள வயசுக்கு தகுந்த மாதிரி பேச சொல்லுங்கள், இல்லைன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் நிற்பாங்கங்கிறாங்க சீதா. ஏய், மரியாதையாக பேசு, எதுக்கு பசங்களை அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சுபாஷ் கேட்கவும், அவள் சொல்கிறதுல என்ன தப்பு? 3 வயசுக்கு தகுந்த மாதிரியே பேசுறதில்ல, இப்போவே கண்டிக்கலனா நாளைக்கு பாதிக்கப்பட போகிறதும் அவங்க தான், முதல்ல உள்ளே போங்க அப்படின்னு சேது சொல்லவும் 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சீதா, நீ எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இரு. மீரா சொன்ன மாதிரி மாடிப்படியெல்லாம் பார்த்து ஏறு, வெயிட் எதுவும் தூக்காத, வெளியே எதுவும் சாப்பிடாத, குழந்தை மட்டும் இல்லைம்மா நீயும் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறாங்க சேது. அதை கேட்டதும் சீதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கேட்கவே இனிமையாக இருக்குங்கிறாங்க துரை. அங்கிள் சும்மா இருங்கங்கிறாங்க சீதா. அவன் அப்படிதாம்மா, நல்லா தான் பேசுவான், ஆனால் என்ன சொல்கிற இடம் தான் சரியாக இருக்காது. ஏம்மா, முடிஞ்சா உங்கள் அம்மா அப்பாவை வர சொல்லு, வந்து கொஞ்ச நாள் உங்க கூடவே இருக்க சொல்லு, சரியா அப்படின்னு சேது சொல்லவும், அப்பா ஊருக்கு போயிருக்காங்க அங்கிள், வந்ததும் அம்மாவை கூட்டிகிட்டு வருவாங்கங்கிறாங்க சீதா. சரி, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து போயிடுறாங்க. ஆமாம் சீதா, உங்கள் அம்மா அப்பாவை வந்து இங்கேயே இருக்க சொல்லு, அவங்க வந்து இங்கே இருக்க போகிறதுனால ஒன்றும் இந்த குடும்பத்தோட சொத்தெல்லாம் குறைஞ்சிட போகிறதில்ல, உன் பேரில் இருக்கிற 25% ஷேருக்கும் எந்த பாதிப்பும் வர போகிறதில்ல அப்படின்னு சுபாஷ் சொல்லவும், டே சுபாஷ், உன் வாயிலேருந்து புகை வருது, வயிறு எரியுது, நல்லா தெரியுது, போ அப்படின்னு துரை சொல்லவும் அங்கேருந்து சுபாஷும் கிளம்பிடுறாங்க. சீதா, இவன் பொம்பளைங்க விட ரொம்ப மோசமானவன், உங்கள் அம்மா அப்பா வராங்கன்னு எவ்வளோ பொறாமப்படுறான் பார்த்தியா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவெல்லாம் மாறவே மாட்டான் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. நமக்கெல்லாம் யாரும் மாற வேணாங்கிறாங்க சீதா. நாம் சொல்லிட்டா மட்டும் உடனே மாறிடுவா போகிறான், நீ அதெல்லாம் கண்டுக்காதம்மா, உடனே ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டரை வர சொல்லு, அவர் தான் இவங்களுக்கெல்லாம் கரெக்டு, முட்டிக்கு முட்டி தட்டணுங்கிறாங்க துரை. அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், மகாலட்சுமி என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுன்னா ஜோசியரை தானே போய் பார்ப்பாங்க, இவங்க எதுக்கு மந்திரவாதியை போய் பார்த்தாங்க அப்படின்னு சீதா கேட்கும். ஆமாம் அதானே, அவங்க எதுக்கு போய் மந்திரவாதியை பார்த்தாங்க அப்படின்னு மீரா கேட்கவும், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க துரை. அதுக்கப்புறம் சீதா அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னம்மா, உனக்கு என்ன வந்து பார்க்கணுன்னு தோணவே இல்லையா அப்படின்னு சீதா கேட்க, என்னம்மா சீதா நல்லா இருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், தெரியலம்மா எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற, என்ன ஆச்சுங்கிறாங்க அவங்க அம்மா. பாஸ் இருக்கும்போது இருந்த தைரியம் இப்போ எனக்கு இல்லை, என்னமோ தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, மீராக்கா இருக்கிறனால என்னால் இங்கே இருக்க முடியாது, இல்லைன்னா
என்னால் இங்கே இருக்க முடியுமான்னு கூட தெரியல. என்னை பார்க்க வரணும்னு உனக்கு தோணவே இல்லையா? தயவு செஞ்சு வாமா, ஏமா வரவே மாட்டேங்கிற அப்படின்னு சீதா கேட்கும். என்ன சீதா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் உன்னதான் நினச்சிட்டு இருக்கேன். உங்கள் அப்பா இன்னைக்கு தான் இப்போ தான் வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா வந்துட்டாரா அப்படின்னு சீதா கேட்கும். இரு உங்கள் அப்பாட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகரன் கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு கேட்கும். நல்லா இருக்கப்பா, நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்னு சீதா கேட்க, டெல்லியில் ஸ்பெஷல் டியூட்டிக்கு போயிட்டு இங்கே இப்போ தான் வந்தேன். நாளைக்கு காலையில் விடியும் போது நானும் அம்மாவும் அங்கே இருப்போம். உன்னை பார்க்காம எங்களால் இருக்க முடியலம்மா. அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் உடனே வந்து பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது சீதா. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நானும் அம்மாவும் வந்துடுவோம் சரியா அப்படின்னு ராஜசேகரன் சொல்லிட்டு இருக்காப்பா. நான் சும்மா சொன்னேன், நீங்கள் வரணும்ப்பா. நீங்களும் அம்மாவும் கண்டிப்பாக வரணும். இன்னொரு விஷயம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அம்மா என் கூட இருக்கட்டுமா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? தனியாக சமாளிச்சுக்குவீங்களா அப்படின்னு கேட்கவும், என்னம்மா கேட்குற நீ? அதை விட எங்கள் 2 பேத்துக்கும் என்ன சந்தோஷம் இருக்குது? உன் கூடவே அம்மா இருக்கட்டும், கொஞ்சம் டைம் கொடு. எனக்கும் மெடிக்கல் லீவ் இருக்குது, அதை போட்டுட்டு நானும் உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு ராஜசேகரன் சொல்ல, ஏங்க சீதாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்கலாங்கிறாங்க சீதாவோட அம்மா. கேட்டியா? உங்கள் அம்மா சொன்னது கேட்டியா அப்படின்னு கேட்கவும், ஆசையாக தான்ப்பா இருக்குது. இந்த சமயத்தில் நாங்கள் வர வேணாம், ஆனால் நீங்கள் யாராவது என் கூட இருக்கணும் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீதா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா சீதா அலறியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், இல்லைப்பா உங்கள் கூட பேசும்போது கொஞ்சம் கண்ணு கலங்கிடுச்சு, எனக்கு அடிக்கடி இப்படி தான் ஆகும் அப்படின்னு சீதா சொல்லவும், மானம் மரியாதை கௌரவம் நினச்சி உனக்கு அவசரமாக தாலி கட்ட வச்சுட்டேனே, அந்த மது செஞ்ச பாவத்தையெல்லாம் நீ சுமந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகரன் நல்லா ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா நீங்கள் அழக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சீதா சொல்லவும், இருமா நான் அம்மாகிட்ட கொடுக்குறேன், அம்மாட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகரன் அவங்க அம்மாகிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க. அம்மா நான் நல்லா இருக்கேன், அவசரமாக கல்யாணம் பண்ணாலும் ராம்பாஸ் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சது எனக்கு கிடைச்ச வரோம். அப்பாவா அள வேணான்னு சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா, நான் வச்சிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்பனா மகா விரதம் இருக்கிறதுக்கான சொன்ன காரணத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. கூடவே சேர்த்து ஆரம்பத்தில் ராம் மாடியில் நின்று கீழே குதிக்கிறேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் சத்யன் மீரா கல்யாணத்தப்போ நடந்த எல்லா சம்பவத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.